வணக்கங்க. வணக்கம். இது வளவன் சார் வீடு தானே? ஆமாங்க. சார் இருக்காருங்களா? இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிட முடியுமா? எழுங்க எழுங்க. என்ன புஷ்பா? இதோ. வணக்கம் சார். வணக்கங்க. உட்காருங்க. இருக்கட்டும் சார், பரவாயில்ல சார். யார் நீங்க? என்ன விஷயம்? சார் நான் பக்கத்து ஊரு. இந்த லெட்டர் கீழே கிடந்துச்சு. இதுல வளவன் அப்படின்னு உங்க பேர் இருக்கிறதா சொன்னாங்க. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். இந்தாங்க சார். புஷ்பா, பூங்குடி அட்மிஷன் லெட்டர் காணும் தேடிட்டு இருந்துச்சுல்ல, கிடைச்சிருச்சு. அடேங்கப்பா, என்னமோ வைர புதையல தேடி கண்டுபிடிச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. இல்லையா பின்ன? பொம்பளை பிள்ளைங்க படிப்புக்கு அதை விட விலை ஜாஸ்தி. தம்பி. சார், நீங்க மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கீங்க தம்பி. நான் இதை மறக்கவே மாட்டேன் தம்பி. என்ன சார் நீங்க? இது ஒரு சாதாரண விஷயம். இத போய் நீங்க பெருசா பேசுறீங்க. இல்ல தம்பி, நீங்க பண்ணிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். சார், ரோட்ல கிடந்ததை அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு போய் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க. நான் ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி பேசுறீங்க. தம்பி, இந்த லெட்டர் கிடைக்காம என் மர்மவ எப்படி எழுத தெரியுமா? ஓ. அவ அழுதுட்டு நிக்கிறத பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறவன் இத காணும்னு அவ மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்ப கிடைச்சிருச்சு. அவ ரொம்ப சந்தோஷப்படுவா தம்பி. தம்பி, அவ சந்தோஷத்தை மீட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணா தரலாம் தம்பி. ஐயோ, உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாருங்க. உட்காருங்க தம்பி. நீங்க என்ன சார்? இருக்கட்டும் சார். இல்ல இல்ல சார், பரவாயில்ல, இருக்கட்டும். நான் அவசரமா கொஞ்சம் வெளியே போகணும். என்னங்க நீங்க எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்களேன். ஐயோ, நான் அடுத்த வாட்டி வரும்போது காஃபி குடிச்சிட்டு போறேன். அப்ப சரி, வரேங்கம்மா. சரிங்க சார். சரிங்க தம்பி. இந்த லெட்டரை பூங்குடிட்ட கொடுத்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்ப போன போட்டு சொல்லிடுறேன். ஏங்க, நீங்க போன் பண்ணுவீங்க, அவங்க அப்பா போன் எடுப்பாரு. அவன் எதுக்கு போன் பண்றான்னு வீட்டையே ரெண்டு பண்ணுவாரு. மர்மங்களோட அட்மிஷன் லெட்டர் கிடைச்ச உடனே உங்களை சுத்தி நடக்கிறது என்னன்னே தெரியாது போல இருக்கே. ஐயோ, ஏன் கேக்குற? எனக்கு சந்தோஷத்துல அப்படியே அதுக்கு அந்த தம்பிக்கு தான். ஐயோ, என்னாச்சுங்க? அந்த தம்பி பேரை கேட்காம விட்டனே. அது சரி, சந்தோஷத்துல உங்களுக்கு உலகமே மறந்து போயிடும் போல இருக்கே. இந்த லெட்டர் யார் கொண்டு வந்து கொடுத்ததுன்னு பூங்குடி கேட்டாக்கா நம்ம என்ன பதில் சொல்றது? உங்களுக்கு இந்த லெட்டர் முக்கியமா இல்ல கொண்டு வந்த ஆள் முக்கியமா? அப்படி இல்ல புஷ்பா, எவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேணாமா? சரி, நம்ம பக்கத்து ஊருக்கார தம்பி தானே, பார்க்கும் போது நன்றி சொல்லிக்கலாம். அடடா. லெட்டர் தொலைஞ்சது அபசகுணம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் மாமா. ஆனா அதை திரும்பவும் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. நான் பிறந்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சது 2-3 தடவை தான். அது உங்களால மட்டும்தான் மாமா. ஆனா இதுக்கு காரணம் அந்த பையன் தான். யாரு மாமா அது? அவன் நம்ம பக்கத்தூருக்கார பையன். அவன் பேரு, ஐயோ சாரி, பேரை கேட்க மறந்துட்டேன். ஏன்னா இந்த லெட்டர் அவன் கொண்டு கொடுத்ததும் ஒன்ன மாதிரி நானும் சந்தோஷப்பட்டு கேட்க மறந்துட்டேன். இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. இது இல்லைன்னா கூட காலேஜில் சேர்த்துடலாம். இருந்தாலும் இத காணணும் உடனே உன் மனசு வேதனை பிடிச்சு பாத்தியா? அதை பார்த்ததும் இந்த மாமனுக்கும் கஷ்டமா போச்சு. திரும்ப கிடைச்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அந்த சந்தோஷத்துல அவன் பேரை கேட்க நான் மறந்துட்டேன். நான் அந்த பையனை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும் மாமா. கண்டிப்பா அந்த பையனை இன்னொரு தடவை பார்க்கும்போது அவன் பேரு, அவன் போன் நம்பரு எல்லாம் வாங்கி தரேன். நீயே நேரா தேங்க்ஸ் சொல்லிரு. கண்டிப்பா மாமா. சரி, நீ போ. உங்க அப்பா எதுவும் பாத்திரிக்கை தர போறாரு, போ. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மாமாவுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்ல, இன்னைக்கு ராத்திரி நான் ரொம்ப நிம்மதியா தூங்குவேன். அதுக்காகத்தான் நான் இந்த நேரத்துல கொண்டு வந்து கொடுத்தேன். இந்த அட்மிஷன் லெட்டர் பார்த்ததும் என் மருமக கண்ணுல ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன். நீ எப்பவும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும். சரி மாமா, நான் வரேன்.
ம்